பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்கலாமா? கொலோசியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்பாங்க, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ எப்படி இதை மாதிரி பேசலாம், இதை எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், உனக்கு என்ன படிப்பு இருக்கா, அறிவு இருக்கா, இப்படி நிறைய காரியங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்களும் கூட அந்த விஷயத்துல நீங்க ஒத்துக்க கூடாது. கர்த்தர் நம்மளை தகுதி ஆக்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துது பாருங்க. நம்மளை தகுதிப்படுத்தின கர்த்தரை நீங்க நினைக்கணும், இல்ல என்னைய தகுதிப்படுத்தியிருக்கிறாரு என் ஆண்டவர் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க முன்னேறணுமே தவிர ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது, விடாய்த்து போக உங்களுடைய ஆத்மாவை விடக்கூடாது. கர்த்தர் நம்மளை தகுதி ஆக்கியிருக்கிறார் அப்படின்னா நம்ம தைரியமா நிக்கணும். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கின எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். மனிதர்களுக்கு முன்பாக தகுதிப்படுத்தின எங்கள் தேவனையே நாங்கள் பிரியப்படுத்த விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.